பார்த்திங்கன்னா நாங்கள் நவாப்பூரில் இருக்கோம். சமையல் செஞ்சிட்ருக்கோம். இந்த 3 எல்லாம் ஒரே கம்பெனி வண்டி. நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சமையல் செஞ்சிட்ருக்கோம். தேங்காய் பாரு எதில் கொண்டு வந்துருக்குறாங்க. சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு டிரைவர் அண்ணா உள்ள வண்டியை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி நம்ம நவாப்பூரில் இருக்கோம். நேற்று நைட்டு இங்கே வந்தோம். வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு கிளம்பும்போது ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, கம்பெனி வண்டி. அதனால் இப்போது வெடிஞ்சு தான் நேற்று ஒரு 12 மணிக்கு ஆச்சு நைட்டு. வெடிஞ்சு மெக்கானிக் வந்து பார்த்தாங்க. கியர் பாக்ஸ் ப்ராப்ளம்ட்டு கியர் பாக்ஸ் இறக்கி வச்சுருக்கோம். அது ஆட்டோவில் ஏற்றிட்டு போயிருக்காங்க. ரெடி பண்ணி வரக்குன்னு நைட் ஆகிடும். ஒரு நாள் வேஸ்ட்டு. 2 நாள். அங்கே கர்நாடகா பெங்களூர் தாண்டி வரும்போது டயர் வெடிச்சிடுச்சு. அது ஒரு ப்ராப்ளம். இன்றைக்கி எங்கள் வண்டியில் டயர் வெடிச்சிருச்சு. இன்னும் பக்கத்து வண்டியில் இப்போ கியர் பாக்ஸ் பிரேக் டவுன். லோடு கிளம்பி 5 நாள் ஆச்சு. இன்னையோட லோடு ஏற்றுனது இன்றைக்கி வரைக்கும். நாங்கள் இன்னும் போகிறக்கே 3 நாள் ஆகும். அதுக்குள்ளே எவ்வளோ லேட்டு என்ன பண்ணுறது தெரியல. நைட்டு நாங்கள் சாப்பிட்டு கிளம்பி 1 கிலோமீட்டர்லேயே வண்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. பக்கத்தில் ஒரு தாபா இருந்துச்சு. தாபாலே நிறுத்தி காலையில் குளிச்சுட்டு எல்லோரும் அதுக்கப்புறம் மெக்கானிக் வந்து வண்டி கியர் பாக்ஸ் கழட்டி பார்த்தாங்க. பார்த்துட்டு அங்கே சொன்ன மாதிரி ஆட்டோவில் ஏற்றிட்டு போனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுதான் கியர் பாக்ஸ் வச்சுருக்காங்களே, இதான் கியர் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கு பார்த்துட்ருக்காங்க. வண்டி வேலை செய்கிற நேரத்தில் நாங்கள் அப்படியே சமையல் வேலையை செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் 4 மணிக்கு மெக்கானிக் வந்தாங்க. வந்து கியர் பாக்ஸ் மாற்றிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி ரெடியாகி நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இதுதான் நவாப்பூர் செக் போஸ்ட்டு. குஜராத் மகாராஷ்டிரா செக் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி டோல்கேட் இருக்கும். அது மேலே ஏறி இறங்கினோம்னா வேப்ரிட்ஜ் வண்டி எடை போடுவாங்க. வண்டி மேலே நிற்கும் எடை போடுவாங்க. அந்த எடை சீட்டை கொண்டு போய் ஆர்டி ஆஃபீஸில் கொடுக்கணும். முன்னாடி தான் ஆர்டி ஆஃபீஸ். அந்த ஆர்டி ஆஃபீஸ் கொடுத்த உடனே வண்டி அதிக எடை இருந்துச்சுன்னா கேஸ் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா வழக்கம் போல் 500 ரூபா நம்ம கொடுக்கணும் வண்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் அண்ணா 500 ரூபா கொடுத்து வண்டி ஆர்சி புக்கெலாம் காட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வராரு. இந்த இடத்துக்கு பேர் தான் ஒக்காயின்னு சொல்லுவாங்க. செக் போஸ்ட்டு தாண்டி ஒரு 20 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது. இப்போது வீடியோவில் காட்டின பார்த்தீங்களா, அதுதான் ஒக்காயின்னு சொல்லுவாங்க. இருட்டில் சரியாக தெரில. பகலில் சுற்றி இங்கெல்லாம் நிறைய லாரிகள் இங்கே டீ குடிப்பாங்க. பக்கத்தில் நிறையா ஒர்க் ஷாப் இருக்குது. வண்டி ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா வாங்கிக்கலாம். இப்போ எங்கள் வண்டியிலேருந்து கூட டீ குடிக்கிறதுக்கு போயிருக்காங்க டிரைவர்களாக நைட்டு. இப்போது இந்த வீடியோ எடுக்கும்போது மணி 1:30. இப்போ சூரத்தில் இருக்கோம். சூரத் வந்து பைபாஸ் ஏறினோன்னு ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி இருந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட்னால ஓவர் டிராஃபிக்கு வண்டியை ஓட்ட முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரோடு சரியில்லை கொஞ்சம் தூரத்துக்கு. அதனாலையும் டிராஃபிக் அடிக்கடி ஆகும். ஆக்சிடெண்ட்டு நிறைய பார்த்துருக்கேன் இந்த ரூட்டில். இதில் ஒரு 1000கணக்கான வண்டி நிற்கும். ஒரு வழியாக டிராஃபிக் எல்லாம் முடிஞ்சு வந்துட்டோம். ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ டிராஃபிக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம். அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு லாரி ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குது. பரோடா எக்ஸ்பிரஸ் வேக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஊரோட உண்மையான பேர் பார்த்திங்கன்னா வடடோரா. நம்ம டிரைவருங்க பரோடான்னு சொல்லுவாங்க.
இந்த ரூட்டில் ஏறிட்டிங்கன்னா 120 கிலோமீட்டருக்கு நம்ம எங்கேயும் வெளியில் வர முடியாது. லெஃப்ட்டு ரைட்டு கட் பண்ண முடியாது. இடையில 2 ஊர் தான் இருக்குது. நதியாடு, அனாடுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஊருக்குள்ளே தான் நம்ம எக்ஸிட் பண்ணி வெளியில் வர முடியும். மற்றபடி எங்கேயும் வெளியில் வர முடியாது. 120 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடு தான். வண்டி எங்கேயும் நிற்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அகமதாபாத் வந்தாச்சு. எவ்வளோ நேரம் 100 கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் வே அது தாண்டி எக்ஸ்பிரஸ் வே தாண்டி இப்போ நிற்கிறோம். இங்கேருந்து சாப்பிட்டு உதய்பூர் போகணும். உதய்பூர் இங்கேருந்து 300 கிலோமீட்டர் வரும். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா குஜராத் டு ராஜஸ்தான் பார்டரில் இருக்கோம். இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டோம். மணி 11 மணி. இப்போ தான் சமையல் செஞ்சு சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். இனி முன்னாடி போனால் ராஜஸ்தான் செக் போஸ்ட்டு. குஜராத்திலிருந்து ராஜஸ்தானுக்குள்ளே வந்துட்டோம். இங்கிருந்து நாம் உதய்பூர் போகணும். உதய்பூர்லேருந்து ஜோத்பூர் போகணும். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா உதய்பூருக்கு 100 கிலோமீட்டர், அங்கேருந்து ஜோத்பூருக்கு 100 கிலோமீட்டர் வரும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வெடியறதுக்குள்ளே ராஜஸ்தான் தாண்டிடணும்னு நினச்சிட்ருக்கோம். ஏன்னா பகலில் வண்டி ஓட்ட முடியாது. பகலில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ஃபுல்லாக வெயிலாக இருக்கும். வண்டி ஓட்ட முடியாது. டயரும் கூட வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் வெடியறக்குள்ளே தாண்ட முடியுமான்னு. ராஜஸ்தான் ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டோம். வெடியறதுக்குள்ளே ராஜஸ்தான் தாண்டிலான்னு பார்த்தோம். ஏன்னா ஓட்ட முடியாது. ஒரே ஹீட்டாக இருக்கும். டயரால் வெடிச்சிடும். ஆனால் வெடியறதுக்குள்ளே போக முடியல. இப்போ தான் ஜோத்பூர் வந்திருக்கோம். ஜோத்பூருக்கு இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது. பார்க்கல இன்னும் எப்படி போகிறோன்னு தெரில. வண்டி ஓட்ட முடிஞ்சால் தான், இல்லைன்னா இங்கேயே ஆல்ட்டு பண்ணி நைட்டு தான் எடுக்கணும். மணி காலையில் 6 மணி ஆச்சு. வெயில் வந்துருச்சுன்னா ராஜஸ்தானுக்குள்ளே வண்டியை ஓட்ட முடியாது. இந்த பஸ்ஸை பார்த்த உடனே தீரன் அதிகாரம் 1ல் வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் டக்குன்னு வீடியோ எடுத்துட்டேன். அப்புறம் ரோட்டில் நிறைய மாடுங்க செத்து கிடந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா தண்ணி இல்லாமல் இறந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. சில பேர் கேட்டால் நைட்டில் லாரிக்காரங்களாம் அடித்து போட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க.